உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ஏகாவுடன் ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. இந்த கேள்விகள் நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்கு. அதையே ஒருத்தர் நான் படிச்சு நீங்க காமிச்சிருந்தீங்க. ஆமா, நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம், எப்பதான் கேள்வி கேட்குறீங்க. என் கேள்வி ஒன்றும் எடுத்துக்கவே மாட்டேன். ஒவ்வொரு முறையும் கார்டு போடும்போதும் நான் போன வாரம் கேட்ட கேள்வியே நீங்க என்ன கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதனால ஒரே கேள்விகளா திருப்பியும் வருது. அதனால ஃபில்டர் பண்ணி ஒரு அர்த்தத்திலேயே பல கேள்விகள் இருக்குது. அதனால எல்லாத்தையும் சேர்ந்து சுருக்கி தான் நம்ம கேட்க முடியும். சில பேர் வரல அப்படின்லாம் வருத்தப்பட வேணாம். அது அந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தற்போது நடக்கக்கூடிய செய்தியை பார்த்துட்டு வருவோம். தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க இந்த பற்றாக்குறை இருக்கு. தமிழ்நாட்டில் குறிப்பாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால விடுதிகளில், ஹோட்டல்களில் இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் எல்லாமே பார்த்துருந்தோம். இது உண்மையாலுமே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கா, இல்லை இதற்கு பின்னாடியே ஒரு கும்பல் இருந்து இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு பதுக்கும் வேலையை செய்கிறார்களான்ற சந்தேகம். இரண்டுமே நடக்குது. திடீர்னு ஒரு போர் தொடங்குது அப்படின்னு உடனடியே இங்கே நெருக்கடியெல்லாம் வந்துடாது. அரசு தரப்புல ஒரு நீண்ட தொலைதூர ஒரு திட்டத்தோட ஒரு பிளானோட தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு வேளை இப்போ என்ன நடந்துச்சுனாக்கா அந்த கட்டத்தை எப்படி தாண்டது, எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது அரசுகிட்ட கையிருப்பு எப்பவுமே இருந்துகிட்டே, பேக்கப் பிளான் எப்பயுமே இருக்கும். இல்லாமலாம் எந்த ஒரு அரசுமே இருக்காது. அப்படியே ஒரு பெரிய நெருக்கடி வந்தாலும் அடுத்து ஒரு மாதம், 1.5 மாதம், 2 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு அதுக்குள்ளே வெளிநாடுகளிலிருந்து அந்த கேட்கக்கூடிய அந்த உதவிகளோ இல்லை பொருட்களோ ஏதோ ஒன்று சேருவதற்கான கால இடைவெளின்றது கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய திட்டமே துறையே அரசுகிட்ட பிளான்லாம் கொடுக்கும். 1.5 மாதத்தில் ரஷ்யாவில் வருது, இல்லை வேற எந்த நாட்டிலேருந்தே வருது அப்படின்னா அப்போ அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 மாதம் எப்பவும் இருக்கும். இப்போவே தட்டுப்பாடுன்னு தான் எனக்கு உடனே புரியும். அந்த தொடர்ந்து டெய்லியும் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இவங்க டெய்லியும் உடனே இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரியும், அங்கே உடனே வழிமறிச்சிட்டாங்க கப்பலை, இங்கே உடனே வரலன்றது எனக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை. நீ யதார்த்தத்தில் யோசிங்க. எனக்கு அது செயற்கையாக இந்த தட்டுப்பாடை ஏற்படுத்திய மாதிரி தான் இருக்கு. அதுதான் சில நேரங்களில் தக்காளி விலை திடீர்னு கூடிரும், தக்காளி இருப்பு இருக்காது, பார்த்தா பதுக்கி வச்சிருப்பாங்க, அப்புறம் அதை போலீஸ் போய் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியான சம்பவம் எனக்கு ஏதோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமோ. ஏன்னா அரசு தரப்புல என்னன்றாங்க, அப்படிலாம் நெருக்கடியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கான எல்லாம் மாற்று ஏற்பாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் கூட நிறைய ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி சாத்திட்டாங்களே. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தட்டுப்பாடு இருக்குன்னு ஹோட்டல் சங்க தலைவர்களே பேட்டி கொடுக்குறாங்களே. விறகு அடுப்பில் சில பேர் அது ஒரு தொடர்ச்சியாக தன்னுடைய பயனாளர்களை கைவிட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக விறகு அடுப்பில் போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல வீடுகளில் எல்பிஜி சிலிண்டர் இல்லாததுனால இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறி வழக்கமாக ரெகுலராக அந்தந்த ஏஜென்ட்டுங்க தொலைபேசியில் நம்ம சொன்னாக்கா எடுத்துப்பாங்க. இப்போ தொலைபேசி பண்ணாவே அந்த எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார்களோ, இல்லை ஒன்றிய அரசு மாநில அரசுடைய பங்களிப்பு இதில் இருக்குது, கவனிக்கிறது. ஏன்னா பதுக்கிறவங்க இங்கே தானே இருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பதுக்க மாட்டாங்க இல்லை. அப்போ மாநில அரசும் அதில் பங்கெடுத்துக்கணும். ஒன்றிய அரசில் தீவிரமாக இறங்கி இதை இப்படி நீடிக்க விடக்கூடாது. ஏன்னா இதை நேற்று தொடங்கின மாதிரி போர் தொடங்கின உடனே அங்கே கட் ஆகிடுச்சு, உடனே இங்கே வராமல் போச்சுலாம் இல்லை. அரசு ஒரு முன் திட்டத்தோடு தான் எப்பவுமே இருக்கும், ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கும், எல்லா தேவைகளுக்கும் உணவு தட்டுப்பாட்டுக்கு. இது இப்போ பார்க்குறது எப்படி தோணுதுன்னு, அதான் உலகம் திரும்ப சுரண்டி எங்கே நிற்கணும்னா, திரும்ப அந்த மேலே போனாலும் கீழே ஒரு கட்டத்தில் நிற்கின்ற மாதிரி அப்பப்போ ஒரு வட்டண்டான்றீங்களா உணர்த்திக்கிட்டே இருக்கு. திரும்ப தொடக்க ஆதியில் என்ன பண்ண சமையல் விறகு வச்சு பண்ணிட்டு இருந்தில்ல, அந்த வாழ்க்கைக்குள்ளே வரணுன்ற ஒரு நெருக்கடியை அப்பப்போ காட்டுது. இப்போவும் அந்த மாதிரி காட்டி இருக்குது. சரி, எல்லாம் விறகுக்கு மாறுறது ஒரு வகையில் நல்லது தான். நல்லதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரே விறகை பயன்படுத்தவும் முடியாது. நகரங்கள்ல ரொம்ப சாத்தியம் இல்லாத நகரங்கள்லாம் கொண்டு இப்போ காடு அழிப்பு கட்டாயம் நடந்தே தீரும் ஒரு காலகட்டத்தில். அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு எதேச்சியாக காய்ந்த விறகுகள் இருந்தது, அங்கங்கே கழனி காடு. நகரங்களில் கூட ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருந்தது. கால தேவை, மக்கள் நெருக்கும், இப்போ பயன்பாடும் வீடு அதுதான் இருக்குது. இல்லை, இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறதுனால, எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குன்றதுனால தப்பிச்சாங்க. ஒருவேளை மின்சாரமும் இல்லாம போயிருந்ததுன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் அடுப்பு கொண்டு போய் வச்சு விறகு வச்சு எரிச்சிட்டு இருக்க முடியாது. இங்கே நகரத்துல நீங்க குளிரூட்டி இல்லாத வாழ்க்கையை பல பேர் நினைச்சே பார்க்க முடியாது. உடனே எதனா நடந்துருமே அவங்களுக்கு. அப்படி இல்லை, நிறைய இந்த சமூகத்துல நிறைய மக்கள் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இதுதான் இந்த ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்தேன், சர்வைவல்.
ம். அதில் வந்து இப்படி தான் ஒரு இது எதேச்சியாக ஒன்று நடக்கும். பார்த்தா எல்லாமே கட் ஆகிடும். ம். அப்புறம் அந்த 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 கிராம வாழ்க்கை, கிராமங்கள் நோக்கி போவாங்க. அது தற்சார்பு பொருளாதாரம்ன்றது. சரி. ஆனால் ஒரு பக்கம் மக்கள் வந்து அவன் அந்த பாதிப்பே தெரியல. அவன் பாட்டுன்னு ஆடு மாடு கோழி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உங்களுக்கு சமைச்சு போடுறான். இவங்க அல்லோகலப்பட்டுட்டு இங்கேருந்து நகரத்தை விட்டு வெளியேறி உயிர் பொழைச்சா போதுன்னு கிராமத்தை ஓடி இப்போ கடைசியாக சேர்றாங்க. அந்த கிராமம் கிராமமாகவே இருக்குது. ம். அப்போ அது இதை தான் சொல்கிறது, தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்து வாழணும் அப்படின்றது தான் நிறைய பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நெருக்கடின்றது ஒன்று வரும். ஆனால் நிரந்தரமாக அந்த நெருக்கடிக்குள்ளே இருந்துருமா அப்படின்னா இல்லை. அரசு ஒரு முன் திட்டத்தோடு தான் இருக்கும் எப்பவுமே. ம். இந்த எரிவாயு விஷயத்தில் எனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆமா, இதுதான் ஆமா, ஆமா. பதுக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ம். உடனடியெல்லாம் அப்படின்னு உடனே வந்துடாது, ரைட். சூழலை பயன்படுத்தி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கு. நடக்குது. ஆமாம். அந்த நேயரோட ஒரு கேள்விக்கு போயிடலாம். ஆதவன் கோவையிலிருந்து, ம். ஐயா வணக்கம். தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தம் விவசாயத்தை மட்டும் மையப்படுத்தி கொள்கைகளை வகுப்பது என்பது சரியா? கோவை, சென்னை போன்ற பெருநகரங்களில் பெரும்பாலோர் நிலமின்றி வேலை வருமானத்தை நம்பி வாழ்கிறார்கள். அவர்களில் வேலை, கல்வி போன்ற வாழ்வாதார பிரச்சனைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் தெளிவான நிலைப்பாடு காட்டாதது தமிழ் தேசியத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்னும் எண்ணத்தை குறைக்காதா? இது குறித்து உங்கள் நிலைப்பாடும் இதற்கு மாற்றாக என்ன அணுகுமுறை வேண்டும் என்பதை பற்றியும் கூறுங்கள். நன்றி. பேர் என்ன சொன்னீங்க? ஆதவன். ஆதவன். கோவையிலிருந்து ஆதவன். வணக்கத்தை சொல்லிடலாம். நம்ம நாம் தமிழர் கட்சி வரைவிலேயே அது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நகரம்னா நகரத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? மீதி அத்தனை பேரும் கிராமம் சார்ந்து தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. புறநகர் பகுதியினே இங்கே இருக்குது. அதை ஒட்டியே எல்லாமே வந்திருக்குது. நகரத்தில் இருப்பவர்களுக்கு வந்து எல்லாருமே வந்து எல்லா வேலையும் செய்யறதுன்னு இல்லை. உங்களுக்கு விவசாயம்ன்ற அந்த கட்டமைப்பு, வேளாண் துறை, இது வந்து விவசாயம் மண். உங்களுக்கு மேற்கத்திய நாடுகளை போல தொழிற்சாலை சார்ந்தது, ரஷ்யா போன்ற தொழிற்சாலை சார்ந்து இருக்கிறப்ப தான் அங்கே தொழிலாளர் புரட்சின்றது அங்கே மாதிரி வந்தது. இங்கே வரப்ப விவசாய புரட்சி எடுக்கணும்னு இடதுசாரி கம்யூனிஸ்டுகளுக்குள்ள பெரிய விவாதமே நடந்தது. தொழிற்சாலை சார்ந்த கட்டமைப்பில் வந்து புரட்சியை நடத்துவதா, வேளாண் விவசாய தொழிலாளர்களை சார்ந்து, விவசாய குடிமக்களை சார்ந்து புரட்சியை வந்து உருவாக்கி புரட்சியை வந்து எட்டுறதா அப்படின்றப்பதான் இங்கே அதுக்குள்ள ஒரு விவாதம் வருது. இது வந்து விவசாய மண். இந்தியாவே வேற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி நில அமைப்பு கிடையாது. அப்போ அந்த இயற்கை வேளாண் வந்து அதிக இடங்கள் இருக்குது. இதை நீங்கள் மட்டும் கையில் எடுத்து முறைப்படி அரசு ஒதுக்குற நிதியை முறைப்படி செய்தாவே வறுமையிலிருந்து பாதி பேர் வெளியேறலாம். விவசாய பொருள், விவசாய உற்பத்தி பண்ணுறாங்களா, அவங்க நிர்ணயிக்கணும் அதை. அப்படி வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கறே வராது. அவரே முதல்ல அந்த வேளாண்குள்ளே போயிடுவார். அதே நேரத்தில் மாற்று தொழில் யாரும் வேணாம், அதை முற்றாக விட்டுருணும் அப்படின்லாம் நம்ம இங்கே யாரும் பேசவும் இல்லை, அப்படி பேசிக்கிட்டு இருக்கவும் முடியாது. எல்லா தொழில் கட்டமைப்பு வரணும். அதில் முதன்மையானது, முக்கியத்துவமானது இந்த வேளாண் பொருளாதாரம்ன்றது தான் நமக்கு. இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வந்து கற்காலத்திலேயோ இல்லை இரும்பு காலத்திலேயோ இல்லை, நம்ம வந்து டெக்னாலஜி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலத்தில் இருக்கோம். தொழில்நுட்பவாதிகள், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நீங்க தமிழ் தேசியத்துல அவர்களுக்கு என்ன வச்சிருக்கீங்கன்ற கேள்வியும் அவர் முன்வைக்கிறார் நினைக்கிறேன். இல்லை இப்போ அவர் கேட்கறது வந்து இந்த மாதிரி வெளியில இருக்கிறாங்கல்ல நகர்ப்புறத்தில், நீங்க அதை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன வழின்றது தான். ஆமா, விவசாயம் மட்டுமே தமிழ் தேசியமா அப்படின்னு இல்லை. விவசாயம் தான் முக்கியமானது. பிற தொழிற்சாலையும் பிற தொழிலையும் வந்து உள்ளே கொண்டு வருது. இப்போ ஐடி சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே வந்துட்டு ஐடி தொழில் சர்வதேச அளவில் வந்து வீழ்ச்சி வரும்போது இங்கேயும் அந்த மாதிரி தான் வருது. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்தோடனே அது சார்ந்து இருக்கிற பல பேருக்கு வேலை என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு எல்லாருமே வந்து விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ நிலங்கள் இருக்குது, எவ்வளோ நிலங்கள் இருக்குது. நம்ம குத்தகைக்கு எடுக்கலாம், இல்லை அங்கே போயிட்டு நம்ம சொந்தமாக வாங்கிட்டு இங்கே சம்பாரிச்சு கொண்டு அங்கே வாங்கிட்டு ஏதோ கொஞ்சமாக வச்சு விவசாயத்தை செய்யலாம். அப்படி நீங்கள் இருக்கிறப்ப உங்களுக்கு நெருக்கடி வரும்போது எதுவும் இல்லை. இப்போ நகரத்தில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை தம்பி, இன்னைக்கு வேலைக்கு இந்த மாதம் இல்லை திடீர்னு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூலி வேலைக்கு தான் போகணும். கரெக்டா? ஏதோ ஒரு வேலைக்கு, அந்த வேலையும் கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? வாடகை எப்படி கொடுப்பீங்க? ஊருக்கு தான் போகணும். போக்குவரத்து விஷயங்கள் என்ன வருது? ஊருக்கு ஏன் போறீங்க? ஊர்ல நிலம் இருக்கு, விவசாயம் நல்லா இருக்கு, அதுல ஏதாவது கூலி வேலை, நிலம் சார்ந்த ஒரு வேலை அங்க பர்மனண்டா இருக்கும், கிடைச்சிக்கிறோம், நம்ம வேலையை சார்ந்து வாழ்ந்துக்கிறோம். கரெக்டா? அந்த நம்பிக்கை எடுத்தோடனே வருது இல்லை, நான் ஊருக்கு தான் போகணும் திருப்பி இன்னும் வருது இல்லை. அது இப்போ ஐடி தொழில் இருக்கிறவங்க மற்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு வருது. வரும். எந்த வேலையில இருந்தாலும் அதையும் பார்த்துக்கிட்டு இதுலயும் கவனத்தை வைங்க. அதிகமா வேளாண் வந்து பெருக்குங்க அப்படின்றது தான் சொல்லிட்டு விரிவா நான் ஒன்று தகவல் எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்களே பார்த்துருக்கீங்க. கால்நடைத்துறை சம்பந்தமான ஓய்வு பெற்ற பேராசிரியர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறோம், இங்கே வர வச்சு நீங்களே பார்த்துருக்கீங்க. மாடு மேய்க்க சொல்றாங்கன்னா இப்பவும் சொல்றேன், சீமானுக்கு ஒன்று நாங்கள் வந்து வலது கையோ இடது கையோவோ இல்லை, ஒரு யதார்த்தம்.
மாடு மேய்க்க சொல்றாரு எல்லாருமே. நீங்க வேணா மாடு மேய்ங்க, நாங்க படிக்க போறோம் டாக்டருக்கு. அது எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த கருஞ்சட்டை தோழர்கள்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா இன்று வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ அறிவுஜீவிகள்னு சொல்லிட்டு அது ரொம்ப அவங்க கொடுத்த அந்த ஆவணங்கள், அந்த தகவல்கள்லாம் அவ்வளோ ஒரு ஒரு துறைக்கும் ஒண்ணு. நீங்க ஏன் கால்நடை துறைன்னு வச்சிருக்கீங்கன்னு சீமான் கேட்டாரு. அந்த கால்நடை துறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு முதல்ல இந்த மாதிரி அறிவுஜீவிகள் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கோழியை எப்படி இனப்பெருக்கம் பண்ணணும்னு ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு அதுக்கான ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. மாடு இது போதாது, இன்னும் எப்படி இனப்பெருக்கம் பண்ணணும், இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் இன்னும் மற்ற தேவைகளுக்காகவும் அதுக்கான வழிமுறைகள்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு தனி புத்தகம், தனி ஆராய்ச்சி போயிட்டே இருக்குது. ஏன் நடக்கணும் இது? ஏன் நடக்கணும்? உங்க அரசுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆய்வை பத்தி, வளர்ச்சியை பத்தி, மாற்று திட்டத்தை பத்தி அது ஒரு பகுதியாக தான் பார்க்க வேண்டும். நீங்க வாழ்வாதாரத்தையே நீங்க போய் மாடு மேய்க்க அரசு வேலையை ஆக்கல அப்படின்னா அது உங்களுக்கு வேணும் அவசியமா இருக்கப்பட்டவங்க எல்லாருமே அதை வச்சுக்கோங்க. அது உனக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் மாதிரி இல்லை. நீ இப்ப நாளைக்கு இங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லை தம்பி வேலை, கரெக்டா? ஊரை நோக்கி போகணும். ஊர்ல விவசாயம் இல்லைனாலும் கூட ஆடு மாடுன்னு வச்சுன்னு இருப்பீங்கல்ல. ஒரு ஆட்டை இந்த சந்தையில வித்துட்டு வந்தா உங்களுக்கு பொருளாதாரத்தை அந்த மாசம் 2 மாசம் தள்ளிட்டு. எனக்கு இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாத நகரத்திலேயே ஒரு 4 தலைமுறையாக நகரத்திலே இருந்தவங்களுக்கு கிராமத்துல எந்த ஒரு வீடு வசதி நிலப்பலம் எதுவுமே இருக்காது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு குறைந்தபட்சம் வேலை கிடைச்சாதானே. நகரத்துல இருக்கிறவங்க உங்க வேலையை நீங்க தக்க வச்சுக்கிட்டு அந்த வேலையை பாருங்க. அதை யாரும் அதை விட்டுட்டு நீங்க வானலாம் சொல்ல வரல. எல்லா தரப்புக்கும் வேலை நடக்கணும் இல்ல. ஆமா, புரியல. இப்ப நம்ம அப்படி உட்காந்து பேசிங்கிறத விட்டுட்டு போய் ஊர்ல உட்காந்துருந்தா யூடியூப் நடத்த முடியாது. ஆனா நீங்க அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதை புறக்கணிக்காதீங்க. மாடு மேய்க்க சொல்றோம்னு சொல்லாதீங்க. அது எந்த அளவுக்கு பெருகி இருக்குதோ அதுல இருந்து ஒரு பொருளாதாரத்தை உங்களால கொண்டு வர முடியும். இந்த மாடுகள்ல இருந்து மட்டுமே ஒரு பெரிய பொருளாதாரத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். கோழிகள் இருந்து மட்டுமே இப்ப தனியார் கோழி நிறுவனங்களுக்கு எப்படி இவ்வளோ டர்ன் பண்றாங்க? அது ஏன் அரசு துறை சார்ந்து அது ஏன் நாம செய்ய முடியல? இப்போ ஒன்றும் இல்லை, கிராமங்களில் ஒரு 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 சமீபத்தில் ராவணாவில் தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டியை. ஒருத்தர் கோழி எங்களை வளர்க்க சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ இதே இந்த கோழி நிறுவனங்கள் அந்த கோழி குஞ்சியாக கொடுத்துட்டு அதுக்கான உணவும் கொடுத்துட்டு எங்களெல்லாம் வளர்க்க சொல்கிறாங்க. நாட்டுக்கோழி மாதிரி அது இருக்கும், வளர்க்க சொல்கிறாங்க. வளர்த்து கொடுக்குறப்ப என்ன விலைக்கு எடுக்கிறாங்க அவங்க? 6 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு. இங்கே எவ்வளோ நீங்கள் விற்கிறீங்க? இங்கே 250 ரூபாய்க்கு ஒரு கிலோ. 250 ரூபா, 300 ரூபாய், சமயத்தில் 350 வரைக்கும் போயிடுது ஒரு கிலோ. அப்போ இந்த லாபத்தில் யாருக்கு பங்கு இருக்கணும்னு கேட்கணும். அந்த கோழி வளர்ப்பில் வீட்டுக்கு நம்ம செய்தோம்னா நீங்களே மாதம் 10 கோழி கொடுத்துட்டு இருக்கலாம் இல்லை? இருக்கப்பட்டவங்களை சொல்கிறேன். அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவது. நீங்கள் எல்லாருமே கையில் பொருளை வச்சுட்டு அர்த்தம். உங்களுக்கு கையிலே பேங்க் இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு எங்களை இதை எல்லா இன்னைக்கு 50 வயதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் அரசு வேலைக்கு வந்தாங்க. அரசு வேலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உட்காந்த உடனே விட்டுட்டாங்களா? அதை இல்ல, இன்னும் ஆடு மாடுன்னு ரிட்டையர்மெண்ட் ஆனது திருப்பி வந்துடுறேன். ரிட்டையர்மெண்ட்னு இல்லை, வேலையில இருக்கும்போது அப்போ வெளியூர் வந்துட்டவங்க வேற. ஆனா ஊர்ல மத்தவங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இருந்து எல்லாருமே அங்கிருந்து தானே வரோம். ஆமா. அதுன்னா அது மேய்க்கிறதுன்னா அவ்வளவு கேவலமானதா? அறிவு போய் நீங்க எங்க வச்சிருக்கீங்க? உள்ள வைக்கணும், வெளியில வச்சுட்டு தெரியக்கூடாது. இல்லை, நீங்க பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரிக்கிறதுக்கு எதனா பயன்படுத்தலாம். இந்த கால்நடை மேய்க்கிறவங்களாம் கொச்சப்படுத்துற மாதிரி நாங்கள் மருத்துவர் ஆகிறோம், நீங்கள் போய் மாடு மேய்ங்கன்னா அது என்ன நக்கல் வார்த்தையா என்ன? அப்போ அது ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம். அதாவது இதை மட்டும் செய்ய வேண்டாம், இதையும் செய்யலாம் அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுங்க. இல்லாதவங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு அது செய்யுங்க. 2ஆம் கட்டமாக வாய்ப்பு இருக்குதுன்னா இடத்த நீங்கள் குத்தகைக்கு எடுத்து நீங்கள் செய்யுங்க. எத்தனை பேர் நிலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அதில் ஏன்னா ஒரு மாற்று பொருளாதாரம் மாதிரி உங்களுக்கு கோழி பண்ணியோ ஆட்டு பண்ணி வைக்கிறது சாத்தியமானவங்க செய்யுங்க. அது இதை மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது முதன்மையானதாக இருக்கணும். வேளாண் சார்ந்த நாடு, வேளாண்மை நீங்கள் பெரிய அளவில் பெருக்கிட்டு விவசாயிகள் அவங்களே அவங்களே முடிவு எடுத்துக்கிற அளவு கொண்டு வந்தால் நாடு இவ்வளோ மோசமாக விவசாயிகள் வறுமையில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. எங்கேயோ ஒரு கோழி பண்ணை முதலாளிகள் சேர்ந்து டேர்ன் ஓவர் பண்ணி நெருக்கடி கொடுக்குறாங்களே விலைக்கு. ஏன் அந்த மாதிரி விவசாயிகள் கொடுக்க முடியல? 6 ரூபாய்க்கு கோழியை வாங்கிட்டு 290 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிற அந்த தனியார் முதலாளிகள் மாதிரி ஏன் விவசாயிகள் மாற முடியல? அந்த பிரச்சனை நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக இதை சார்ந்து இவர் கேட்குற மாதிரிலாம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 நண்பர்கள் சேர்ந்து டெய்லி டீ குடிக்க போறாங்க. டீ குடிக்க போகும்போது ஒரு யோசனை அவங்களுக்கு படுது. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை டீ குடிக்கிறோம், ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ண இவ்வளவு வருது, நம்ம 2 பேருக்கு இவ்வளவு செலவாகுதுன்னா நம்ம ஒட்டுமொத்த பில்டிங்ல இருக்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நாளைக்கு டீ எவ்வளவு ஆகுது, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, வருஷத்துக்கு எவ்வளோ, நாம ஏன் இந்த டீ கடையை போட்டுறக்கூடாது அப்படின்னு உருவானது தான் சாய் கிங்ஸ். அப்படி உருவாக்கும் போது
ஐடி வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இதுல வருமானம் அதிகம் வருதுன்றதுனால டீ கடை வச்சுட்டாங்க. அதற்காக டீ கடை வைக்கிறது கேவலம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அது இன்னைக்கு ஒரு இதை பெரிய பண்ணியிருக்க நிறுவனமா முடியாது. அது வந்திருக்காது. இங்க விவசாயத்திலயும் ஆடு மாடு அதுதான் மேய்ப்பதிலையும் கொண்டு வரணும். அதுதான் இப்போ வந்து என்னன்றாங்க, இந்த கால்நடைகள் அப்படின்றப்ப ஏதோ கேவலமா நினைச்சிடுறாங்க. அது எனக்கு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பொருளாதாரம், புரியுதுல்ல? நான் யார்ட்டையும் போய் கையேந்தி வாங்குறதுலாம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் ஆடு மாடுலாம் விற்று தான் ஒவ்வொருத்தராக படிக்க மேலே கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் வசதியாக இருக்க வரைக்கும் வருமானம் சம்பளம் வந்துட்டு வரைக்கும் இருந்தார். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு அதுதான் போச்சு. எல்லார் வீட்லேயும் அதுதான் நடக்கும். அப்போ இது மேய்க்க சொல்கிறாரு, நீ வேணால் மேய்ச்சிக்கோ, நாங்கள் நீ டாக்டர் ஆகிட்டுனா சாப்பிட்றதுக்கு வேணும், அதான் கேட்குறாரு சீமான். தோழருக்கும் அதுதான். நகரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் நகரம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கான பிரச்சனைகளை பற்றியும் அரசியல் மயப்படுத்தணும், பேசணும், புரியுதுல்ல? ஒரே நேரத்தில் ஐடியில் இருக்க வேலை வாய்ப்பு இழக்கிறாங்கன்னா அது சார்ந்து பேசணும், ஏன்னு விவாதம் பண்ணணும். மாற்று ஏற்பாட்டை அரசு ஏற்பாடு பண்ணுறதுக்காக வலியுறுத்தலாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அதை தாண்டி இது இருக்கிற வேளாண் சார்ந்த இந்த விஷயத்தை வந்து பெரிய அளவில் முன்னெடுத்தால்தான் நாளைக்கு வரப்போற இந்த இப்போ கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இல்லைன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம், தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு உட்காந்துங்கல, இது எதிர்காலத்தில் நடக்காது அப்படின்னு சொல்ல வரோம். இது ஒரு சின்ன கேள்விதான், அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம தொடர்ந்து அந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இது போன்ற திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் சிலிண்டரு விலையை குறைக்க மாட்டாங்க, தட்டுப்பாடு ஏற்படுதுன்னு சொல்றோம். ஒருவேளை இதையெல்லாம் அனுமதித்திருந்தா இந்த தேவை நமக்கு பூர்த்தியா இருந்திருக்கும்ல. வெளிநாட்டுல நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இப்போ நீங்க நிலத்துக்கு கீழே ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறப்ப அந்த பகுதியினுடைய விவசாய நிலம்லாம் என்னாச்சு? உலகத்துல பல நாடுகள் இதுக்கு முன்னுதாரணமா இருக்கு. அந்த எரிவாயு அங்கிருந்து தான் எடுக்கணும்லாம் இல்லை. இயற்கை இதுல இருந்து நீங்க நிறைய மாற்று வந்துருச்சு, பயோகேஸ். நீங்க அதை யோசிக்காம, அதை முனையாம, அதில் நீ கவனம் செலுத்தாம, யாரோ ஒரு முதலாளி, ஒட்டுமொத்த முதலாளி ஒருத்தன் வரான், அவனுக்கு நீ பணத்தை வாங்கிட்டு அந்த நிலத்தை கொடுத்துற, கீழே இருக்கிறது நீ எடுக்கிறன்றப்ப சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து பாழ்படுது. ஒரு பகுதிக்கு அந்த மாதிரி போகிறப்ப எத்தனை லட்சம் ஏக்கர் வந்து விவசாயம் இல்லாமல் போகும். அப்புறம் நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? எரிவாயு மட்டுமே வாயிலத்தை ஊற்றிட்டு படுத்துருவோமா? பயிர் முழுக்க நடிச்சுக்குவோமா? யோசிக்கணும். இதை வந்து மண்ணை வந்து நீங்கள் சேதப்படுத்தாமல் எந்த திட்டத்தையும். இப்போ நாங்கள் ஸ்ரீ சிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டதால் சொல்கிறோம், ஆந்திரா எல்லையை தாண்டின ஒன்று ஸ்ரீ சிட்டின்னு ஒரு தொழில் நகரம் இருக்குது. நாங்கள் அங்கே ஒரு நண்பருக்காக வேண்டி அங்கே போய் பார்க்குறப்ப அவன் அப்படி வரவேற்கிறான். அவ்வளோ வாய்ப்புகள், எவ்வளோ இடம் வேணும், எத்தனை ஏக்கர் இடம் வேணும். அங்கே இருந்த கிராமங்கள் எல்லாம் வெளியேற்றிருக்கிறான். நீர்நிலைகள் முழுக்க அப்படியே இருக்குது. ஆறு போயிட்டு இருக்குது, குளமாக இருக்குது, ஏரியா இருக்குது. ரசாயனம் சார்ந்து எந்த தொழிலும் செய்யாமல் வேற எந்த தொழில் செய்தாலும் தமிழ்நாட்டில் இங்கே பக்கத்தில் இருந்தாலும் காலி பண்ணைகள்லாம் போயிட்டாங்க. அவ்வளோ வசதி வாய்ப்பு ஒரு தனியார் முதலாளி செய்து தரான். ஸ்ரீ சிட்டின்றது ஒரு தனியார் முதலாளி. அதுக்குன்னு மத்திய அரசு நிர்வாகத்திலேருந்து ஒருத்தர் வந்து இப்போ கண்காணிக்கிற வேலையும் பார்க்குறாங்க. அந்த மத்திய அரசு அதிகாரி தான் எனக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் ஒரு முறை போனோன்னு அது சொல்ல முடியல. அப்படியே ஒரு வியப்பு. தனியார் தொழில் நகரம் வச்சுட்டு இருக்கிறாங்க, தனியார் நிறுவனமே. நீங்கள் அங்கே போயிட்டு நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு இடம் இவ்வளோ வேணும்னா அவங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லா ஒரே ஒரு அடுக்கில் மொத்தமாக முடிச்சிடறான். நீ இங்கே போ, அங்கே கட்டிங் எவ்வளோ கொடுப்ப, இங்கே எவ்வளோ கொடுப்ப, அவருக்கு என்ன கொடுத்த, இங்கே இத்தனை நாள், ஒரே சேனலில் எல்லா அப்ரூவலும் வாங்கி நீ நாங்கள் அடுத்த மாதம் தொடங்கலாம். எல்கார்ட் சிப்கார்ட் மாதிரி தனியார் நிறுவனம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே வரக்கூடிய தொழிலாளர்கிட்ட முதல்ல பேரம் பேசணுன்னு பிச்சுக்கிட்டு ஓடுறான் அவன். ஆந்திராவை தாண்டி உள்ள நுழைஞ்சோடனே இருந்தது, நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் கண்கூடாக. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் ஏன் ஒரு தொழில் இது சார்ந்து அப்படின்றப்ப நிலத்தை தான் தோண்டணும். அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை தோண்டாத தொழிலை வளர்த்துட்டு இருக்கிறாங்களே. மாற்று திட்டங்கள் நிறைய இருக்கு, அது மட்டுமே யோசிக்கணும். அது சொல்ல வராங்க. அடுத்து ஒரு நேயர் கேள்வி. ஐயா வணக்கம், எனது பெயர் பாலச்சந்தர் கருப்பையா, நான் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி. நாம் தமிழர் கட்சி நடத்திய மாற்றத்திற்கான எளிய மக்களின் மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றதை கண்டு திராவிட கும்பல் எல்லாம் கதறுவது சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அனில்ஸ் மற்றும் மூபிஸ். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, என்னதான் நம்ம உறவுகள் தமிழர்களை ஒன்றாக்கினாலும் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி விடுகிறதே இந்த திருட்டு திராவிடம். இதை எப்போது நம் தமிழ் சமூகம் உணர்ந்து தமிழன் கையில் அதிகாரத்தை கொடுக்க போகிறது? எப்போது அப்படின்ற இப்போ பேசக்கூடிய இந்த மாதிரி இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்து ஒவ்வொருத்தரும் 4 பேர்கிட்ட பேசினாங்கன்னா நமக்கான கதவு திறந்துடும். இவரை போன்ற இளைஞர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்ல, அவரை போன்றவர்கள் ஒரு 4 பேரை டெய்லியும் சந்தித்து இது பணத்தை வாங்கிட்டு இருக்கிறதால நம்ம என்னெல்லாம் வேலை கொடுத்துருக்குறோன்னு என்னைக்கு நம்ம பேசி ஒரு அரசியல் பண்ணுறோமோ கட்டாயம் நமக்கான கதவு திறக்கப்பட்டோம். தமிழ் தேசியம் என்றது இப்போ ஒரு காட்டாராக வந்திருக்குது அப்படின்றதுக்கானது.
அது உழைப்பு நீங்கள் 1000 மறுத்தாலும் அது சீமானுடைய அந்த உழைப்பு பிப்ரவரி 21 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரும் நம்பிக்கையை வந்து கொண்டு வந்திருக்கு. ஏன்னா மற்ற கட்சியில் நீங்கள் கூட்டம் கூட்டுறது இப்போ சமீபத்தில் கூட திமுக 10 லட்சம் பேரை கூட்டினதா சொல்கிறாங்க. நீங்கள் அந்த 10 லட்சம் பேர் அங்கே உண்மையிலே இருந்தாங்க இல்லைன்னு பொது விவாதம் பண்ணி பாருங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, பல அமைச்சர்கள் உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்கிறாங்க. ஒரு அமைச்சர்களுக்கும் இவ்வளோ பொறுப்பு வண்டி வாகனங்கள் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நம்ம பேசக்கூடிய பகுதியிலிருந்து பேர சொல்லிக்க வேணாம். பொறுப்பெடுத்து ஒருத்தர் வந்து 8 வண்டி இங்கிருந்து அனுப்பி வைக்கிறார் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து. அவங்களுக்கு எல்லாமே காசு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் போகிறாங்கல்ல. அங்கே வந்தவர்களுக்கு யாராவது நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற கேள்வி வருது. தமிழ் தேசிய மாநாட்டுக்கு சீமான் அழைப்பு விடுத்து எல்லாரும் வந்திருந்த அது உணர்வாக உங்களுக்கு வந்துருச்சு. அது வந்து திறந்துருச்சு. அந்த உணர்வு கதவு வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் அத்தனை லட்சம் பேர் அங்கே கூடனது. நீங்கள் 10 லட்சம் பேர் அதிகாரத்தை வச்சுக்கிறீங்க, பணத்தை வச்சுக்கிறீங்க, இன்னும் மற்ற அதிகாரங்கள்லாம் சேர்த்து பிரியாணி அதெல்லாம் வந்து எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுத்தே கொண்டு போகப்பட்டது. அது உணர்வு விதியை நீங்கள் போகவே கிடையாது. நீங்கள் மட்டும் வண்டி வாகனத்தை கொடுக்காம நீ வந்துடு உடன்பிறப்பேன் நான் ஊழ்ந்து பெறலன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த 1 லட்சம் பேரை நீங்கள் கூட்டி காட்டிடுங்க. ரொம்ப 1 லட்சம் பேர், குறைஞ்சது 1 லட்சம் பேர் நீங்கள் தான் 1 கோடி பேரை வச்சுட்டு இருக்கிறீங்களே. ஏன்னா உங்களுடைய கட்சி கட்டமைப்பு அதை விரும்பலை. நீங்கள் பண்ணுற அராஜகம் மக்கள் தானே அவங்க எல்லாருமே. அவங்களுக்கே வெறுப்பு இருக்குது. நீ சம்பாதிக்கணும், நான் வந்து உனக்கு கொடி பிடிச்சி கோஷம் போட்டுட்டு இருக்கணும், என் பங்குக்கு காசை கொடு நான் வரேன். அதான் யதார்த்தம் ஆயிருக்கு. எங்க ஊர்ல வந்து பெண்களுக்கு புடவை கொடுத்தாங்க, அப்புறம் கூடுதலாக ஒரு தொகை கொடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் கூட்டத்துக்கே லோக்கல்ல நடக்கிற கூட்டத்துக்கே அப்பதான் வருவேன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி அந்த மாதிரி நீங்க கூட்டுற கூட்டத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வேணா சொல்லிக்காது, வந்துச்சா இல்லையா அப்பாற்பட்டது. ஆனா நீங்க சொல்லிக்கிறது எத்தனை லட்சமா இருந்தாலும் நீங்க சொல்ற அந்த கூட்டத்துக்கும் ஒத்த பைசா இல்லாம ஏன் செலவுல நம்ம போய் பார்த்து கலந்துட்டு வரணும்னு வந்த அத்தனை லட்சம் பேருக்கும் என்ன பதில் நீங்க சொல்லுங்க. தலைகீழ் அப்ப வந்து ஒரு மாற்றம், ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? நீங்க இப்ப அதுல சொன்னாரு ஏதோ குஞ்சுகள் கிஞ்சுகள் அணில் எல்லாம் சொன்னார்ல, யாரா இருந்தாலும் நீங்க அதுதானே பண்றீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி காசு வாங்காம கூட்ட முடியுமா? கூட்டத்தை வந்து நீ உங்க ஏரியாவில் வந்து இத்தனை வண்டி வந்துடணும், அதுக்கான அமௌண்ட் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க நடந்துச்சா? அதை மட்டும் சொல்லுங்க. தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி ஐயா பே மணியரசன் அவர்களை சொன்னதை போல இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து திறந்து வந்திருக்குது வெளியில. தொடக்க காலத்தில் தடுத்த மாதிரி இப்போ தடுக்க முடியல அவங்களால. அதனால அவதூறுகளை வழக்கம் போல பேசிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தான் இது இவ்வளோ வளர்ந்துருக்குது. இனிமேலும் வளரும் அப்படின்றது தான் அந்த பிப்ரவரி 21 காட்டுது. சரி, அடுத்து ஒரு நேயர் கேள்வி. சுந்தரம் சென்னையில இருந்து, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில் மறுபடியும் ஏன் போட்டியிடவில்லை மற்றும் மாவட்டத்தில் மண்ணின் மைந்தர்கள் ஆகவும் இருப்பதில்லை, இது நாம் தமிழர் கட்சிக்கு குறையா நிறையா? இல்லை, நிறைய பேர் இதை வந்து விவாதிக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏன் அங்கே வரல அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. 234 வேட்பாளர்கள் தேவை. ஆமாம். அந்த மாவட்டத்துக்குள்ளேருந்து அந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே எத்தனை தொகுதி இருக்குது உங்களுக்கு? அது ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சபட்ச தொகுதி 2 இருக்கு, அதிகபட்சம் 16 இருக்கு. ஒரு நாடாளுமன்ற தொகுதினாக்கா 6 அப்படின்ற மாதிரி வருது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களே அங்கே நிரப்ப முடியும்? ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிற 4-5 பேர் அறிமுகமானவர்கள் வந்து தாண்டி அப்புறமா நீங்கள் எங்கேருந்து போடுவீங்க? சட்டமன்ற தொகுதின்றப்ப அதிகமாகிடுது. இப்போ அதனால் வேறு இடத்துல தான், இப்போ வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்து போடலாமா அப்படின்னு கேட்டால், திருவாரூரில் பிறந்த கருணாநிதி எப்படிங்க சென்னைக்கு இருக்க முடியுது? சென்னையில் இருக்கக்கூடியவர் அவர் ஏன் இப்போ திருவாரூரில் நிற்கிறாரு? டிஆர் பாலு எங்கே இருக்கிறார், அவர் எப்படி இங்கே வந்து நிற்கிறாரு? இப்படி நிறைய சொல்லலாம். அதிமுக, திமுக, தேமுதிகவில் விஜயகாந்த் பொண்ணு நீ மதுரையில் நிற்கணும். ஆமாம். இல்லை நீங்கள் சென்னையில் வளர்ந்து இங்கே அதிகாரத்தை வச்சு விருகம்பாக்கத்தில் நீங்கள் ஏன் போயிட்டு அங்கே நிற்கிறீங்க? உளுந்தூர்பேட்டிலையா நின்னீங்க? அப்போ அவங்க அது வந்து மக்கள் செல்வாக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே மக்கள் செல்வாக்கு இல்லை, கட்சி தான் இங்கே வந்து கட்சி வந்து செல்வாக்கு, கட்சி வந்து பிரச்சாரம் பண்ண போகுது, கட்சி தான் வேலை செய்ய போகுது. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் எங்கே மண்ணின் மைந்தர்களுக்கு ஏன் இடம் கொடுக்கல அப்படின்னாக்கா, மொத்தமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற 224 பேருக்கு ஆள் வேணும் இல்லை. அப்போ இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுத்து தான் நீங்கள் அந்த பக்கத்துக்கு போட முடியும், அங்கே இருக்கிறவங்க தான் கொண்டு வந்து போட முடியும். அதனால் அவர் அந்த 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 எண்ணம் பார்வை எல்லாருக்கும் தோணும். உங்களுக்கு நீங்கள் விரிவாக அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னாக்கா அது எப்படி நிரப்பணுன்ற கேள்வி உங்களுக்கே வரும். இப்போ கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அந்தந்த நாடாளுமன்றத்திலே அதுல ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நின்றுக்கலாமே என்ற கேள்வி கூட இதுக்குள்ளாகவே அடங்குது. இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி போன முறை வேற விமர்சனத்தை கொண்டு ஒருத்தருக்கே ஏன் திரும்ப திரும்ப அங்கே கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கிறீங்க. இப்போ அதை மாற்றினோடனே ஏன் அவரை மாத்துறீங்க அப்படின்ற கேள்வி வரும். அரசியலில் எப்பவுமே 2 பக்கம் மத்தளத்தோடு தான் நீங்கள் போயிட்டே இருக்கணும் பயணம். கடந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு
அவரே தான் மீண்டும் நிற்க வேண்டுமா? ம். இது என்ன இருக்குதுன்னு மாற்றிட்டு கொடுத்த உடனே அவரை ஏன் நீங்கள் மாற்றினீங்க? ம்ஹ்ம். புரியுதுல உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேரை தவிர அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கூட சொன்னாங்க, 4 பேரை தவிர மீதி எல்லாருமே புதுசாக தான் வராங்க. அப்படி இல்லை, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 2வது முறையாக நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ம். அதை தாண்டி கலந்த முறை நின்னவங்க வேற வெளியேறி இருக்கலாம், கருத்து வேறுபாடுன்னு சொல்லிட்டு. சில பேர் எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களா, நான் வேலை செய்கிறேன், நான் வேற யாராவது ஒருத்தர் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவங்க இருக்கு. அடுத்தது எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. ம். 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 எனக்கு தெரிஞ்சு அந்த பகுதியை கூப்பிட்டு கேட்டு நிறைய கலந்தாய்வு பிரச்சனைகள் நடந்தது. நடந்து, ம். இவர் வேணாம் அவர் வேணும் அவங்களுக்குள்ளாரையே நடந்து கடைசி ஒரு முடிவு எடுத்து தான் போட்டுட்டு இருக்கிறாரு. ம். அதனால் இந்த குழப்பத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். முரண்பாடு எல்லா கட்சியிலையும் இருக்கும், எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். திமுகவில் இல்லையா, அந்த ஆளை கடத்திட்டு போகிற அளவுக்குலாம் கட்சிக்குள்ளே நடந்திருக்கு. இருக்குல்ல உங்களுக்கு. அவர் 10 பேரை கொண்டு போய் நிறுத்துறாரா 10 லாரியில், நம்ம 50 லாரியில் கொண்டுட்டு போகிறோம். போட்டிக்கு ஒரே இடத்துல இருந்து நடக்குது கட்சிக்குள்ளே, பெரிய கட்சிகளுக்குள்ளே நடக்குது. வளர்கிற கட்சி ஒரு அளவுக்கு பேர் எடுத்து இருக்கிறப்ப இதில் இந்த முரண்பாடுகள்லாம் இருக்குன்னு தான். நான் இல்லை அப்படியே தூய்மையாக இருக்குது, ம். அப்படியே வந்து இப்படி இருக்குது பூத்து கொழுங்குதெல்லாம் சொல்ல முடியாது. முரண்பாடுகளுக்குள்ளே தான் தலைமை கட்சி நடத்தி ஆகும். ம். அது யாராக இருந்தாலும் முரண்பாடை சந்தித்து தான் வந்தாகணும். நாளைக்கு இந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த தோழரே ஒரு தலைமைக்கு வந்துட்டு மாவட்ட பொறுப்பாக கொடுத்துட்டாங்கன்னா, ம். 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 அந்த மாவட்டத்துக்குள்ளார அவர் உக்காந்துட்டார்ல, அவர்கிட்ட 4 கோஷ்டி வந்து அவனை நீங்கள் வந்து நாங்கள் தான் வந்துட்டு அந்த அவரே தலையை பிச்சுன்னு உட்காந்துன்னு இருப்பார் இந்த கேள்வி கேட்ட தோழரே. ம். ம். அது யதார்த்தத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு ஆமா. இருக்கோம். நாங்கள் வந்து எப்படி அவருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, நாங்கள் முழுக்க ஃபீல்டில் இருக்கிறோம், அவருக்கு மட்டும் பேர் எடுத்துட்டு, இது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமா. இப்போ அந்த இடத்துலயே பிரதான கட்சி இப்போ நடத்துனுச்சு திமுக மாநாடு. ஆமா. பல பகுதிகள் உள்ளார காலியாக இருந்துட்டு இருந்தது. நம்ம அதை குறை சொல்லலை அவங்கள. அவங்க தான் அந்த அறிவின்மை காரணமாக பாதி கிரவுண்டு காட்டி எடுத்து உடனே காலி சேர்களுக்கான மாநாடுன்னு சொன்ன மாதிரி சொல்லவே இல்லை. அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, நீங்கள் கூட்டுறீங்க. ஆனாலும் பல இடங்கள் வந்து காலியாக இருந்துச்சு. ஐயா சாப்பிட போயிருப்பாங்க சார். ம். அவர் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு ரிட்டர்ன் போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா? அங்கேயும் போட்டி பிரச்சனை. நீ காட்டிறியா பார்க்கலாம், ம். இல்ல நான் அந்த வரணுமா, உனக்கு நீ பேர் எடுக்க நான் வரணுமா? ம். புரியுதுல உங்களுக்கு? நீ பேர் எடுத்துக்கிட்டு நான் ஏன் வந்து மல்லு கட்டணும், உனக்கு போ பார்த்துக்கலாம். நடந்துதாங்க. அதான் காரணம். அதாவது இந்த மண்டலத்துல நீ மாநாடு நடத்துறதுக்கு அந்த மண்டலத்துக்காரன் எனக்கு என்ன சம்பந்தம் யாரோ அப்படின்னு. ஒருத்தர், நான் அதை சொல்ல வரல, அது சரி. பின்னாடி இன்னும் வரும். இப்போவே கிசு கிசுப்பா வந்துருச்சு, ம். அது இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் அதுதான் பார்க்கணும் ரெண்டுக்குமான. இப்போ நீ இங்கேருந்து திருச்சியில் நடத்துகிற, அது வேற ஒருத்தர் நடத்துகிறாங்க, அவங்க பேர் எடுத்துக்கிறாங்க, அப்படி ஒருத்தர் கூட இங்க நினைக்கவே இல்லை. ம். இது தமிழ் தேசியத்தினுடைய மாநாடு. சரி. வாழ்வா சாவா பார்த்துருவோம் வா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தனும் கிளம்புறான். அந்த இது உங்களுக்கு வரலையாங்க. ம். அப்போ அவர் சொன்னார்ல, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இங்கே இருக்கிறவர் ஏன் அங்கே நிற்கிறாரு, ஒருத்தருக்கே ஏன் திரும்ப வாய்ப்பு கொடுத்தவர் ஏன் திரும்ப அங்கே நிற்கலை, எல்லாத்திலுமே இப்படியான சிக்கல் இருக்குதுன்னு சொல்ல வரேன். சரி. எப்படி இருந்தாலும் இறுதியாக வாக்கு என்னமோ நாம் தமிழர் கட்சி நம்ம அதுக்கு தலைமை அது- ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ற தேசியத்தினுடைய- பெயருக்காக தானே, தமிழ் தேசியம் இந்த முகத்துக்காக தானே வாக்கு அப்படிங்கிறது. சீமானே கூட நான் அப்படின்னு அவர் சொல்லிக்கல. ம். சமீபத்தில் பேசுனது கூட நான் இல்லாமல் போனால் கூட இந்த இது அப்படியே தொடர்ந்து இது பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். தத்துவம் இயங்கும். ம். தத்துவம் எங்கன்னு சொல்றாருல அவர். நானே தான் இருந்துகிட்டு இப்போ 100 வருஷம் சொல்லவே கிடையாது. ம். அவருக்கு பிறகும் மாறும், தலைமை மாறும். அந்த தலைமை இந்த தத்துவத்தை தாங்கி போகும். அந்த தத்துவம்ன்றது வெற்றி பெறும். புரியுதுல உங்களுக்கு? மேதகு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இனம், மொழி ம். எல்லாம் சார்ந்தது தான் அந்த தத்துவம். இதுக்குள்ளே பின்னி பிணைஞ்சிருக்கு. அதை நோக்கி ஒரு தலைமுறை வந்துருச்சு, 2வது தலைமுறையும் வந்து கையை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ம். அதனுடைய வெளிப்பாடு இங்கே பார்க்குறோம். இங்கே எப்படி பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். சரி. எல்லா இடத்துலையும் குழப்பத்தை தாண்டி இந்த இலக்கு நமக்கு இருக்குது, அதுக்கு வேலை செய்யணும்னு சொல்ல வரேன். ஒரு நேயரோட கேள்வி. வணக்கம் ஐயா, என் பெயர் மாரியப்பன், நான் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. எனது வேலை லாரி ஓட்டுநர். எனக்கு வாக்குரிமை இருந்தும் நான் இதுவரை வாக்கு செலுத்தவில்லை. தொழில் நிமித்தமாக வெளியூர் சென்று விடுவதால் எனக்கு வாக்கு செலுத்தும் வாய்ப்பு இதுவரை அமையவில்லை. எங்களுக்கும் தபால் ஓட்டு போடும் உரிமை வேண்டும். இது பற்றி உங்களுடைய ஊடகத்தில் பேச வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. இல்ல இது சார். கூட கூடுதலா என்னோட கேள்வியை முன்வைக்கிறேன். ஊடகத்துறையில இருப்பதனாலேயே ஊடகத்துறையை சார்ந்தவர்களும் ஓட்டு போட முடியல. ஏன்னா அன்றைக்கு வாக்குப்பதிவு அன்றைக்கு செய்தி ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கும். செய்தித்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டுடியோவில் இருப்பாங்க, சேனல்ல இருப்பாங்க. அவர்களால் வாக்கு செலுத்த முடியாது. நானும் ஒரு முறை வாக்கு செலுத்தவில்லை. அதனால என்னோட கேள்வி வைக்கிறேன், தபால் ஓட்டு அதை கிடைக்குமா? மறுக்கிறேன். அது உங்களுக்கு வந்து ஒரு ஊடகம் என்று நீங்கள் ஒரு அகம்பாவத்தில் இருந்திருக்கலாம். ம். நீ டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு நான் செய்தியாளர்னு சொல்லிட்டு போனால் ஒரு முன்னுரிமை கொடுத்துருவாங்க. அங்க நான் ஊர்ல இருந்து வரணும். ஊர்ல இருந்து வரணும்னாக்கா
ஊர்ல போய் ஓட்டு போட்டு வரணும். போங்க, லீவு போட்டு போங்க. லீவ் தரமாட்டாங்களே. இல்ல, அப்படி இல்லை, லீவு போட்டுட்டு போங்க. தரமாட்டாங்கன்னா எப்படி அது? எனக்கு வாக்குரிமையை நான் போட்டாகணும்னு வாங்க. உலகமே போற்றி பெரிய அளவில் இருக்கக்கூடிய முதன்மை தொழிலதிபர் வெளிநாட்டிலேருந்து ஹெலிகாப்டர் பிடிச்சி ஓட்டு போகிறதுக்குன்னு கேரளாவில் வந்து இறங்குறது நம்ம செய்தியாக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் நான் இழந்து போகுதா? லீவு தர மாட்டாங்க. அதாங்க, ஒரு நாள் சம்பளம் லீவ் தரமாட்டாங்கன்னா ஓட்டு போட்டுட்டு வரணும் சார் சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா விடுங்க. ஜனநாயக கடமை நீங்கள் செய்யணும். நான்லாம் வந்து ஊடகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் நாங்கள் கூட ரவுண்ட்ஸ்லேயே இருப்போம். போலீஸ் வண்டி போகும், அதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்க கூட பயணிச்சுட்டு இருப்போம். இங்கே தகராறு அங்கே தகராறுன்னு ஓடிக்கிட்டு இருப்போம்ல. காலையில் எழுந்த உடனே முதல்ல போயிட்டு ஐயா வரிசையில் நிற்பாங்கன்னு அந்த மாதிரி போட்டுக்கலாங்களா, இந்த மாதிரி போகணும்னு கார்டை காட்டிட்டு கேட்டுவேன். சில பேர் மறந்து பிடிப்பான், அவர் மட்டும் நேரமாக போயிடலாம் நின்று தான் போட்டு வந்திருக்கிறேன் ஒரு முறை. நான்லாம் அதுக்கு இருக்கும்போது பரபரப்பான பத்திரிகையில் இயங்கிட்டு இருக்கும்போது அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அடுத்தது ஒரு மாரியப்பன் கேட்குறாரு, லாரி டிரைவர் அரசு ஊழியர்கள் இருக்கலாங்க, அவங்களாம் இருக்கிறாங்கன்னா அவங்க தேர்தலுக்கு பயன்படுறாங்க, அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்துறாங்க, காவல்துறை முழுக்க பாதுகாப்புக்கு வந்துடும். அரசு ஊழியர்கள் இங்க ஊரா பிரிஞ்சு போயிட்டு பூத்துல வேலை செய்து போயிடுவாங்க. அதற்காக அவங்களுக்கு வந்துட்டு தபால் ஓட்டுன்னு வச்சிருக்காங்க. ராணுவத்தில் இருக்கிறவர் எல்லையில இருந்துட்டு இங்க வர முடியாது, அவர் அந்த பணியை செய்தாகணும்னு. உங்களுக்கு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வந்து தான் போட்டாக முடியும். அதான் ஜனநாயக கடமை. நான் வந்து லாரி ஓட்டுநராக இருக்கிறேன், தனியார் வேலையில எல்லாருமே தனியார் இருக்கிறேன், நான் வந்து ஊடகத்தில் இருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் தபால் ஓட்டுன்னு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாக்கா அப்புறம் எப்படி இந்த கட்டமைப்பு வேலை இல்லை? இப்போ லாரி ஓட்டுநருக்கு ஒரு நியாயமான கேள்வி தான். சரி, ஏன்னா இங்க இருந்து வட மாநிலம் போகணும், 3 நாள் ஆகும். தேர்தலுக்கு நடுவுல ஒரு நாள் மாட்டிக்கிச்சுன்னா அங்க இங்க இருந்து போய் திருப்பி வரதுன்னு வந்தல, திடீர்னு இன்னைக்கு உடனே அறிவிச்சு நாளைக்கு தேர்தல் வரல, புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு மாதமா முன்கூட்டியே அறிவிச்சுட்டு வேலை செய்யணும். அதற்கு ஏற்ப நீங்க உங்களுடைய வேலையை மாத்திக்கணும். முதலாளிகள் இல்லைன்னா முதலாளிகிட்ட போய் லீவு கேட்டாங்கன்னா தரமாட்டாங்க, இல்லை வேலையை விட்டு போயிருந்தாங்கன்னா இருக்கிற வேலை அப்படிதான் ஆகணும். அது இப்போ தனியாருக்கெல்லாம் வந்து இது வேணா தேர்தல் ஆணையம் கவனத்துக்கு கொண்டுட்டு போகலாம், இப்படி ஒரு பிரிவு இருக்குது, இதுக்கு என்ன மாற்று திட்டத்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது, கேட்கலாம். இதன் வழியாக கூட நம்ம கேட்கலாம். ஆனா அதற்காக நாங்க எல்லாமே இந்த வேலையை அப்ப நான் அன்னைக்கு போய் வேலை செஞ்சாதான் எனக்கு சாப்பாடு. குடிமை பொருள் ஏற்றிட்டு போறவங்க, பால் வண்டி ஓட்டுறவங்க, இதெல்லாமே தினசரி போய் அத்தியாவசிய பொருட்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் விதிவிலக்கு கொடுத்த அந்த துறைக்கு நீங்க பரிசீலனை பண்ணுன்னு சொல்லி கேட்கலாம். அது தேர்தல் ஆணையம் வந்து பரிசீலனை பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இவ்வளவும் விவாதிக்கக்கூடிய ஒரு தேர்தலுக்கும் நிறைய மாற்றங்களை உள்ள கொண்டுட்டு வந்துக்கிற தேர்தல் ஆணையம் இதையும் விவாதிக்காமல் இருந்திருக்குமா? என்னுடைய கேள்வி அது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த இடத்துக்கு வந்துடணும். அதுதான் தேர்தல் ஆணையமும் சொல்லுது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறது, இன்னொரு விஷயமும் நம்ம பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, அன்னைக்கு நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த இதுக்காகவே நான் நின்றுட்டு இருக்கிறேன். தேர்தல் ஆணையம் என்னுடைய அந்த ஒரு நாள் ஊதியத்தை நீங்கள் கொடுக்கணும் எல்லாருக்கும். ஆமா, அதான் இதற்காக தான் அரசு போன தேர்தல் என்ன பண்ணாங்கன்னா அரசு விடுமுறையாவே அதை அறிவிச்சாங்க. சம்பளத்துடன் கூடிய விடுமுறை கொடுக்க வேணும் தேர்தல் ஆணையமே சொன்னச்சு. சம்பளத்தோட விடுமுறை வந்து தனியார் நிறுவனம், எனக்கு உங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு அன்னைக்கு அவங்க வந்து கட்டட வேலைக்கு போனாதான் அவங்க 750 ரூபா சாப்பாடு, அந்த தினக்கூலிகளுக்கு பாதி நாள் கிட்டத்தட்ட வரிசையில் நின்றுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு யார் கொடுக்கறது? உங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய அரசு விடுமுறை அவங்களுக்கு. அப்ப அந்த அரசு வேலை இல்லாத மீதி எல்லாருக்குமே ஒரு நாள் ஊதியத்தை வந்து அமைப்பு சாரா ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்கணும். நீங்க வாக்காளர் எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் அன்னைக்கு தேதிக்கு நீங்க கொடுக்கணும். இது வந்து இதான் நியாயப்படி பார்க்க போனா சரியானது. இதுதான் சார், ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி ஆயிர போகுது. இல்ல ஓட்டுக்கு காசு இது தேர்தல் ஆணையம் தருகிறது. சரி, அரசு கட்சிகள் தர்றது இல்லை, அரசு கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து நிதி ஒதுக்கி கொடுத்து. இல்ல, நல்ல ஐடியாவா இருக்கு சார். ஒருவேளை கொடுத்தா 100% வாக்குப்பதிவு அதுதான் வரணும். நீ ஆனா கொடுத்துட்டு இந்த ஊதியத்தை கொடுத்துரு, நீ வரல, இன்னைக்கு எந்த வேலைக்கு நீ போகல, நீ வந்து ஓட்டு போட்டுதான் ஆகணும். இது நீ ரசீதை கொண்டுட்டு, அதுதான் சீமான் சொல்றாரு. நீ ஒரு கொடுத்துரு, அடுத்த வேலைகளுக்கு நீங்க அரசு அணுகும் போது நீ ஓட்டு போட்டு. இப்ப ஆதார் அட்டை கேட்கறீங்களா எல்லாத்துக்கும், இந்த 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து நீ ஓட்டர் லிஸ்ட் கொண்டு, நீ ஓட்டு போட்டதுக்கான அத்தாட்சி கொண்டுட்டு வா. விரல்ல மை இருக்கு, அது இல்லை, நீங்க ரசீது கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த அப்புறம் வேற வழியே இல்லாம வந்து நிப்பான்ல. அது இருந்தால்தான் உங்களுக்கு இந்த மாசத்துக்கான ட்ரைனேஜ் ரிப்பேர்னா கூப்பிட்டா வருவாங்க. வீட்டுல மின் பிரச்சனை, அது ஓட்டு போட்டிருக்கீங்களா, வரேன் சொல்லுங்க அப்படின்னு அந்த கேட்குற சூழ்நிலை வருது. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு, என்ன ஆனாலும் சரி ஓட்டு போட்டு வந்து போய் நிற்பாங்க. சிறப்பு. அப்போ அதுக்கான ஒரு நாள் ஊதியத்தை நீங்கள் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் போட்டிங்கன்னா 100% வாக்குப்பதிவு வருமா வராதா? உறுதியாக வரும். அதை தான் சொல்ல வராரு. நீ இந்த மாதிரி ஒரு சீட்டை ஒன்று கொடுத்து ரசீது,
ஆதார் இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்குறீங்கல்ல, ட்ரெயின் ம், டிக்கெட்டு ம், ம். எல்லாத்துக்குமே கேட்குறாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஆதார் எடுத்தோடனே கேட்குறாங்க. அந்த மாதிரி நீ ஓட்டு போட்ட லிஸ்ட் ஐடி கொடு. அந்த ம். கேட்டேன்னா அப்புறம் அந்த எண்ணம் வந்துருமா, பயம் கரெக்ட். வந்துருமா? கடந்த ஆண்டு வாக்கு சதவீதம், அதாவது ஆட்சி மாற்றத்துக்கான வாக்கு சதவீதமே 6% தான். ஆனா வாக்கு செலுத்தாதவர்களுடைய சதவீதம் 15%. அப்ப இது எப்படி அந்த 15 ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஒரு மாற்றம் என்ன அது ஏற்பட்டிருக்கும். தெரிஞ்சிருக்குல்ல உங்களுக்கு. ஆமா. அதனால இந்த இந்த விஷயமும் இருக்குது இதுக்குள்ளாக. இதையும் பரிசீலிக்கணும். அவரு மாரியப்பன் ம். அவருடைய கேள்வி வந்துட்டு நியாயமான கேள்வி தான். நான் அப்படி போயிட்டு இருக்கிறேனே அப்படின்னு ம். தேர்தல் ஆணையம் அதெல்லாம் பரிசீலிக்காமலாம் இல்லை. ம். அதுக்கு தான் சொல்றேன், இந்த இப்படி இருக்கிற எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு தொகையை ஒதுக்கிடுங்க அன்னைக்கு. ம். பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு சரி. 100% வாக்கும் வந்துடும் ம். அப்படின்ற கேள்வி நம்ம வைக்கிறதில்ல. சரி. ம். அடுத்து சத்யநாராயணன் சாத்தூரிலிருந்து, நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி என்று சொல்கிறார்களே, இந்த 4 முனை போட்டியில் தங்களுக்கான புகழ் வெளிச்சத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவா, தங்களில் யார் பெரியவர் என்று காட்டிக் கொள்வதற்காக இந்த தலைவர்கள் முயல்கிறார்களா, இல்லை உண்மையிலேயே கொள்கைகளை முன்னிறுத்தி கோட்பாடு அரசியலை கையில் எடுத்து மக்களுக்கு உதவ முற்படுகிறார்களா? உங்களுடைய பார்வையில் இது என்னவாக இருக்கிறது? குறிப்பா பிரதானமா கட்சி இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுக்கு வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல ஓப்பனாவே. ம், ம். நேத்து வரைக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நான் பயந்துட்டு இருக்கிறேன், ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்குதுன்னு சீட்டு கொடுத்த அடுத்த நாளே இதுதான் பெஸ்ட் மாநிலம்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த கொள்கை கோட்பாடு நேத்து வரைக்கும் பேசுனது என்ன ஆச்சு? வர்த்தகம் தான், அரசியல் என்பது வர்த்தகம். ம். நீ தேவையில்லாம ஒரு தொகுதிக்கு 15 கோடி எதுக்கு நீங்க கொட்டுறீங்க? ம். அப்ப அங்க கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கணும். ஒன்றும் இல்லை, உன்னுடைய நோக்கத்தை சொல்லி ஓட்டு கேட்கணும். ம். காசு தரமாட்டேன்னு ஒரு அரசியல் பண்ணணும். Right. அப்போ உங்களுக்கான ஒரு புகழ், உன்னுடைய கட்சி என்னுடைய கட்சி லீடிங்கில் இருக்கணும், எனக்கு கட்சி அதிகாரத்துக்கு வரணும், அது ஒரு புகழ், ம். அது ஒரு வெளிச்சம். நீங்கள் அந்த அந்த அதிகாரத்தை பிடிக்கணுன்றதுக்குன்னே நீங்கள் அந்த அந்த முகத்தோடவே நீங்கள் போகிறீங்க. ம். ம். அப்போ அதுக்காக எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லன்னு பண்ணுறீங்க. அந்த பணம் எங்கேருந்து எடுப்பீங்க? எங்க இன்வெஸ்ட் பண்றோமோ அங்க ரிட்டர்ன்ஸ் வரும்னு எதிர்பார்ப்போம். அதுதானே தொழில். ஏன் ஆற்று மணல் காணாமல் போகுது? ரிட்டர்ன். ஏன் மலைகள்லாம் பாதிக்கு மேலே சுரண்டி குகையாக போயிட்டு இருக்குது? ஹெவி ரிட்டர்ன்ஸ். புரியுதுல்ல உங்களுக்கு? அப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா, சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டேன்னா, என் தொகுதியில் இருக்கிற மலை பாதி எந்த பட்டா போட்டுக்கிட்ட மாதிரி அர்த்தம். நடக்குதா இல்லையா? யாராவது வரட்டும், வழக்கு போடட்டும். இல்லைன்னா உன்னுடைய தொகுதிக்குள்ளே அனுமதி இல்லாமல் அல்லது அனுமதியை வாங்குறதோட கூடுதலாக இவ்வளோ இது எப்படி காணாமல் போச்சு? அலப்பமா ஒன்றா அப்போ வந்து கொள்கை கோட்பாடுகள்லாம் இங்க வேலை எதுவுமே கிடையாது. அந்த அதிகாரம், தன்னுடைய புகழ், இந்த கட்சி இது முன்னாடி வந்துடணும். ஓட்டு போடாத யார் வாங்கட்டும் அந்த பிரச்சனை. காசு கொடுக்கவான், நான் காசுலாம் தரமாட்டேன், ஓட்டு போடு, அதிகாரத்தை கையில் கொடு. செய்யலைன்னா ஏன்னு சட்டையை பிடிச்சி கேளுன்னு எந்த கட்சி சொல்லுதோ அதை நம்பணும். நீங்க இதுதான் சொல்லி இல்ல இந்த 4 முனை போட்டியில 3 கட்சிகளும் பணம் இலவசமா 2500 2000 தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கட்சி தான் சொல்லல. அப்ப கொள்கை கோட்பாடுகளை கொண்டு செல்வது இந்த கட்சி தான் அப்படின்னு ஒரு ஆமா. முடிவு இப்ப வா, மக்கள்கிட்ட நேரம் விவாதம் வை. நீ எதுக்கு இது 1000 ரூபாய் திமுக, அவர்களும் 2000 தரேன்ட்டாங்க. அதிமுக 2000 தரேன்னுச்சு. அப்ப இப்பவே 10 கோடி ரூபாய் கடன் வந்து விட்டது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நீங்க, அதிமுக அதிகாரத்துக்கு வந்துட்டா நீங்க 2000 ரூபாய் கொடுத்தது எத்தனை, இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவீங்க? அதுக்கு மாற்று திட்டம் இருக்குன்றார். என்ன மாற்று திட்டம் இருக்கு? அதற்கு வருவாயை ஈட்டுவதற்கு அரசிடம் மாற்று திட்டம் இருக்கு. ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்குது. கருப்பு பணம் யாரெல்லாம் வச்சுக்கிறீங்கன்னா பொடுங்கணும். அதை யார்கிட்ட இருக்குன்னா அரசியல் அதிகாரம் இருக்கிற இடத்துலையும் அரசியல் சார்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற அதிகாரிகள் மட்டத்திலையும் அந்த கருப்பு பணம் இருக்கு. எடுக்க முடியுமா உங்களால? சாத்தியம். அதை தாண்டி வேற என்ன கொண்டு வர முடியும்? சரி, இப்ப இது அதிமுகவுக்கு இந்த கேள்வி வந்துச்சு. இவர் 2500 ரூபாய் கொடுக்க போறேன்றார் விஜய். அதிகாரத்தையே இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தர். புரியுது உங்களுக்கு? அப்ப நீ எவ்வளவு கடன் வாங்க போற? எவ்வளவு பேர்? இப்பவே என் தலைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கடன், ஒரு தலைக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் வந்துருச்சுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. புரியுதுல்ல? அப்ப விஜய் நீ வந்து அறிவிச்சுக்கிற இந்த கூத்தாடித்தனமான, கூத்தாடின்னு சொன்னா கூட கலைத்துறையை சேர்ந்தவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ தாந்தோண்டித்தனமாக, தற்கொலைன்னா கூட அது அவங்க சொல்ற மாதிரி தாந்தோண்டித்தனமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாருன்னு வச்சுக்கலாம். என்ன திட்டம் இது? எனக்கு புரியலையே. அப்ப நிதி எங்க இருந்து வரும்? அது நிதிக்கான ஏற்பாடு என்ன பண்ணுவ? அதனாலதான் இங்க வந்து இலவசமே இல்லை. ஆனா எல்லாரும் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் தரேன் நான் தமிழர் கட்சி நிக்குது. அப்ப நீ என்ன பண்ற? இலவசத்தையும் கொடுக்குற, ஓட்டுக்கான பணத்தையும் கொடுக்குறேன்னா நீ என்ன பண்ண போற? முன்னாடி என் சட்டையை மட்டும் விட்டு முதுகெல்லாம் உரிச்சிருவீங்கல்ல, அதானே நடக்கும். அப்ப இந்த 4 கட்சிகள்ல கொள்கை கோட்பாடுன்னு எது நகர்ந்துகிட்டு இருக்கு? மற்றதெல்லாம் என்ன வர்த்தகமா, வியாபாரமா?
அந்த வியாபாரத்துக்கு உன் முதுகு முழுக்க உரிச்சிருமான்னு பாருங்க. முன்னாடி சட்டையை பார்க்காதீங்க, ம், ம், பின்னாடி வந்து உங்களை உரிக்கிறாங்களா இல்லையான்றதை பார்த்துக்குங்க. ம், இதை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அரசியலை கையில் எடுத்தீங்கன்னாக்கா ம். அது உங்களுக்கான அரசியலா இருக்கும். சரிங்க. இறுதியாக தாவேகா என்டிஏ கூட்டணியில இணைய போகிறதாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. நீங்க கேட்டிருப்பீங்க. அது ஒரு பக்கம் வதந்தின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல உறுதியா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு கிடைக்கிற தகவல் வந்து உறுதியாக பேச்சுவார்த்தை ஒரு தடவை 2 முறை நடத்திட்டாங்க அப்படின்றது தான் தெரியுது. ஒரு தனிச்சு இதெல்லாம் வந்துரும்னு எதிர்பார்த்துருந்துருக்கிறாரு. காங்கிரஸ் வந்துச்சுன்னா பின்னாடியே விசிகா வந்துடும், இன்னும் மற்றதெல்லாம் வந்துடும் அப்படின்லாம் பார்த்துருக்கேன். கடைசியாக பார்த்தா ஒன்றும் இல்லை. ம், பெரிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அங்கே போகிறதா சொன்னாங்க. இன்னும் அதுவும் தெரியல. ம், ம், ம். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது இப்படி இல்லாதது பொல்லாததுன்னு இல்லாதது உதிரிகள்னு சொல்கிறாங்களே, இது போய் சேர்றதால அவருக்கு ஒரு புண்ணியம் பிரயோஜனம் இல்ல. இருக்கு. அப்போ நீங்கள் இந்த முறை தனிச்சு நின்று உங்களை நிரூபிச்சாகணும். ம், 2 பணம் முதலைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீச்சல் அடிக்கணும். ம். இப்போ இந்த பக்கம் சீமான் எப்படி அடிக்கிறாருன்னா, அதுதான் 16 வருஷமாக இந்த மக்களுக்காக போராடி மக்களுக்காக பேசி காசு கொடுக்க மட்டும் முடிஞ்சா ஓட்டு போடுன்றப்ப அதையும் மீறி வந்து வேலை செய்யக்கூடிய ஆமா. களம் அங்கே உருவாயிடுச்சு. அங்கே ம். இப்போ இந்த சீட்டு கொடுக்கறதுலே பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க. போட்டியில் தான் நாங்கள் இப்போவே ம். பிரச்சனைகள் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 30 வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாரு. 60 பேரை 60 பேர் கூப்பிட்டு அறிவிச்சு. நடத்துறப்ப அறிவிச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த 60 இடத்துல எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. ம். பணத்தை வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க, நான் இதுக்காக உழைச்சிருக்கேன் எனக்கு இல்லைன்ற பேர் வந்திருக்குதா இல்லையா? வெடிக்கு- பகிரங்கமாக நான் இவ்வளவு கொடுத்தேன்னு வீடியோ வந்துருச்சா இல்லையா? ம். அப்புறம் அந்த மாதிரி வாங்கிட்டு போஸ்டிங் போடுறப்ப வாங்கிட்டு வெற்றி பெற்றுட்டு வரும்போது அவர் செலவு பண்ணி ஜெயிக்கும் போது அவர் மக்கள்கிட்ட கொள்ளடிப்பாரா, அரசு பணத்தை கொள்ளடிப்பாரா மாட்டாரா? உறுதியா அடிப்பாரு. அதனால அதுக்கான இப்போ அந்த இடத்த நோக்கி நகர்ன்றப்ப அந்த வாய்ப்பு இல்லைன்றது அவருக்கு தெரியுது. கிட்டத்தட்ட நம்ம தனிச்சு நின்று இதெல்லாம் சமாளிக்க முடியாது. ம், ம், இன்னும் 60 பேரை போட்டு இருந்தாலும் கூட என்ன ம். மீதி இடம்லாம் நாங்கள் கூட்டணி கொடுத்துறோன்னு கூட நாளைக்கு மாறலாம் இல்லை. ஓ, அதனாலதான் 60 மட்டும் போட்டிருக்காங்களே. புரியுதுல உங்களுக்கு? நேரம் 216 234 லிஸ்ட் உங்ககிட்ட எடுக்க முடியாது. அறிவிச்சிரு முடிச்சுட்டு இறங்கி நாங்கள் தனிச்சு தான் நில்லுங்க பார்ப்போம். ம். ஆனால் நீங்கள் கூட்டத்துக்கு காசை வந்து தொகுதிக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்றேன் கூட்டத்தை எடுத்துட்டு வாங்கலாம் சொல்லக்கூடாது. சரி, வரட்டும், சரி. அவங்களா வரட்டும். ரசிக மனப்பான்மையில் வருவாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்ப பவன் கல்யாணோட பேச்சுவார்த்தை 2 நடக்குது. குடம் வச்சுக்கலாம், 3 குடம் வச்சு பாருங்க தலைவர். என்னது? 2 வச்சுக்கலாம், 3 குடம் வச்சுக்கலாம். இல்ல அது 2 தொகுதியில இல்ல. வேட்புமனு தாக்கல் செய்யறது இல்லை, அதை சொல்றீங்களா? சொல்ல வரல. சின்ன வீடு, பெரிய வீடு, நடு வீடுன்னெலாம் அவங்களே இப்போ பேசுகிறாங்கல்ல, நியாயப்படுத்துகிறாங்கல்ல. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம முகநூல்லே போட்டோம், அதுக்கே கொந்தளிச்சிட்டாங்க. அதையும் பேசியிருந்தோம் நம்ம ஆமா, போற போற போக்குல போக்குல இந்த பேசுறாங்க. பக்கம். எல்லாம் விசில் அடிக்கிறீங்க, ஆரவரிக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்கள் கணவன்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாமா, நான் வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணும் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறதா தானே இருக்கும். நீங்கள் விசில் அடித்து வழி அனுப்பி வைப்பீங்களான்றது இருக்குல்ல. இதை நீங்கள் பேசக்கூடியவர்கள் இந்த கட்சி பொருளாதார ரீதியாக சரியான திட்டத்தை நமக்கு முன்வைக்கதான்னு ஒருத்தர் கூட பேசவே இல்லையே. அந்த புரிதல் இல்ல. அடுத்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முகங்களை தவிர வேறு யாருமே இல்லை. பிரதான அவருடைய நிகழ்ச்சிகளை பார்த்தோன்னா அது ஒரே ஒரு தம்பி தான் அறிவிப்பு. ஏன் மற்றவங்க யாருமே இல்லையா? லயோலா மணி இல்லையா? இன்னும் மற்றவங்க இல்லையா? அவருக்கு அந்த திறமை இல்லைங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இல்ல சார், இப்ப விக்கிரவாண்டியில ஒரு முதல் மாநாடு நடந்தது. ஒரு பெண் பேசினாங்க தான் நிகழ்ச்சியை தொகுத்தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்ததுக்கு பிறகு பல்வேறு விமர்சனம் வந்தது. என்ன கிளி குரலா இருக்கு, சரியில்லாது இல்லைன்னு விமர்சனம் செஞ்சாங்க. பிறகு ராஜ்மோகன் வராரு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இருந்து. இப்ப அவரே தொடர்ந்து பண்றாருன்னு சொல்றீங்க. அதுதான் மாத்தினாலும் இல்லை, பிரச்சனை மாற்றின இல்லை, இதை விட திறமையானவர்கள் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஏன் அவங்களால சொல்ல முடியல? ம். தயார்படுத்தலை நீங்கள். அதுக்கு தான் சொன்ன அவசரத்தில் உள்ளே வந்துட்டீங்க, ம். நீடிக்க முடியாது. அதனால் பாஜக கூட பேச்சுவார்த்தை ஒருவேளை சரியாக எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து நீங்கள் யார் எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, நான் உள்ளே வந்து இணையணும்னா துணை முதலமைச்சர் எனக்கு. ம். மறுபடியும் அந்த டாக் வந்துடுச்சு. இப்போ நான் நேராக முதலமைச்சர்லாம் இல்லை, ம், ஆனால் துணை முதலமைச்சர் எனக்கு கட்டாயம் வேணும் ம். அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ Right. வந்துச்சு எனக்கு தலைவலியில் நானும் தப்பிச்ச மாதிரி இருக்கும். நான் எதையும் சுய பரிசோதனையாக நான் வந்து என்னுடைய நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்புறமா எடுக்கிற வாக்குகளை வச்சு நான் சாயத்தை உயர்த்தி காட்டிக்கலாம், அது வேறு விஷயம். ம். இந்த நெருக்கடிக்குள்ளே நான் நீந்த வேணாமே. ம். இதில் சிறைக்கு போகணும் தம்பி, சிறைக்கு போகணும். மக்கள் கூட நின்று வெயிலில் நின்று வேர்வை வர வர கோஷம் போட்டு மக்களுக்காக போராடணும். இது ம். எதுவுமே இல்லை, நான் குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிடணும்னா உன்னுடைய அரசியல் இப்படி தான் போகும், இப்படிதான் போவீங்க, அப்படி தான். இதையும் தாண்டி இந்த தேர்தலில் நீங்கள் தனித்து நிற்கிறீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்.
அதுவும் பணம் செலவு பண்ணாமல் நீங்கள் தேர்தலை சந்திச்சுட்டு வாங்க. சரி. ஒருவேளை தனித்து நின்னா அது யாருக்கு ஸ்பாயிலரா போய் முடியும் அப்படிங்கிறது கூட பெரிய சிக்கலா தான் இருக்கு. ஆமாம், அது பெரிய சிக்கல். எல்லாருமே தனிச்சு நிற்கிறது திமுக வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் பெரியும். அதிமுகவுக்கு அப்படியே போயிடுச்சுனாக்கா அதிமுக வெற்றி பெற்றுரும். அது கூடாது என்பதற்காக தான் தனித்து நிற்கிறது. அதனால தான் போன முறை கமலை கொண்டு வந்தாங்க, இந்த முறை விஜயை கொண்டுட்டு வராங்க அப்படின்லாம் பேச்சு வருது. அது வந்து பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய எதிர் வாக்கு செதறாமல் ஒரு பக்கம் போகிறதுக்கு பாதிப்பாக இருக்கும். சரி. ஆனால் இந்த கட்சி இருக்குல்ல, நாம் தமிழர், தொடக்கத்திலேருந்தே நாங்கள் தனித்து இந்த 2 திராவிட கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் இருக்குல்ல, அது மேலேயே எப்படி நாங்கள் கூட்டணி வச்சுட்டு போகிறது. அதனால நாங்கள் லீட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம், அது ஒரு இடம் ஒன்று வந்துருச்சுன்னா அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்குள்ள பயணிக்கிற மற்ற விஷயங்கள் இருக்கலாம். அதனால தனிச்சு தான் எங்களுடைய கடைசி வரைக்கும் இருக்கும். பார்க்கலாம். 1லிருந்து இப்போ எங்கே வந்து நிற்கிறோம். இப்போ ஒழிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்க. 16ல் சொன்னாங்க, 21ல் சொன்னாங்க, 24 நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படிதான் சொல்ல தானே வந்துக்கிட்டே இருக்குது. நம்பிக்கை மாற்றம் வேணுன்றவங்க எந்த மாற்றம் வேணும்னு முடிவு பண்ண வேண்டியது. நம்ம யாருக்கும் பிரச்சாரம் பண்ணலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் 1000 ரூபாய், ஒருத்தர் 2000 ரூபா, ஒருத்தர் 2500 ஒருத்தர் பூஜ்ஜியம் என்ன அது வந்து கடைசியாக அவன் பின்பக்கம் முழுக்க நீ கீழ்ச்சிக்கிட்டு முன்னாடி நடந்து போகிறதுக்கு சமம் அப்படின்னு தான் அர்த்தம். அது அப்படி தான் இருக்கும். கொள்கைக்காக இங்கே யாருமே இல்லை. யார் கொள்கைக்காக இருக்கிறாங்கன்றதை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். சரிங்க. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் மயப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏகாவோட நேர்த்திக்கு போட்டி நிகழ்ச்சியில் இந்த வார கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இதில் மிச்சம் இருக்கிற கேள்விகளை அப்புறம் பார்த்துடலாம். உறுதியா இருக்கு, நிறைய இருக்கு. நன்றி. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி.